வணக்கம் நண்பர்களே. ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் கசிந்த விவகாரம் மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளா மாறி இருக்கு. அவங்க எதிர்பார்த்தது அதைத்தான் எதிர்பார்த்தது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பேசு பொருளானது சாதகமா மாறி இருக்கா விஜய்க்கு அப்படின்னா அது பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா யார் இதை வெளியிட்டாங்க அப்படிங்கிற கேள்விக்கு நேரடி பதில் நேரடியாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்படுவது விஜய் அண்ட் கோ தான். ஏன்னா இந்த படத்தின் அந்த பிரிண்ட் இருக்கு, அந்த பிரிண்ட்ல அந்த எடிட்டர் வெர்ஷன், அது எடிட்டிங் டேபிள்லேருந்து நேரடியாக போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்னது. அதில் அந்த பதிவு நம்பர் வேறு போட்டிருக்காங்க. இது இந்த மாதிரியான காப்பி ஒரு 4-5 தான் இருக்கும். அது அந்த படம் தொடர்பாக நேரடியாக அந்த படத்தில் தொடர்புடைய தயாரிப்பாளர், நாயகன், அதே போல் படத்தினுடைய எடிட்டர், இப்படி சிலரிடம் மட்டும்தான் அந்த பதிவு, அதாவது அந்த முழுமையான ஹார்ட் டிஸ்கோட அந்த அக்சஸ் இருக்கும். ஸோ இவர்களில் ஒருவர் தான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அந்த ஒருவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக இந்த படத்தால் அல்லது இந்த மாதிரி ஒரு பிரச்சார படம் இப்போ ரிலீஸ் ஆனால் யாருக்கு அது பலனா முடியும் அப்படின்னா அது விஜய்க்கு தான். விஜய்க்கு சாதகமாக முடியும். ஒன்று, இந்த பிரச்சாரம் மக்கள்கிட்ட போய் சேரும். அதுக்கு அடுத்து, ஐயோ பாவம் பத்தியா படத்தை கூட தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாமல் இப்படி லீக் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு ஜனங்க மத்தியில் ஒரு அனுதாபம் கிடைக்கும். அது ஓட்டா மாறும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வன்ம கணக்கு, ஒரு மிகப்பெரிய மோசடி கணக்கு உள்ள ஒருத்தர் தான் அதை செஞ்சிருக்க முடியும். ஸோ அப்போ அது யாருங்கிறது தெரியுது. இப்போ ரஜினி ஒரு இந்த படத்துக்காக இந்த படத்தை இப்படி லீக் பண்ணிட்டாங்களேன்னு ஒரு கண்டன பதிவு வெளியிட்டு இருந்தார் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது, நமக்கு அவர் இந்த கண்டன பதிவு வெளியிட்டதில் உடன்பாடு இல்லை, தேவையற்றது அப்படிங்கிறதா என்னோட பாயிண்ட்டு. ஆனால் அவர் வச்ச ஒரு புள்ளி என்னன்னா, இதை யாரோ கசிய விட்டுருக்காங்க. அந்த யாரோ யாருன்றத உடனடியாக கண்டுபிடிச்சு மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காரு. ஏன்னா அவருக்கும் இந்த வெர்ஷன் எப்படிப்பட்டதுன்றது தெரியும். அந்த எடிட் வெர்ஷன் அப்படின்னு போட்டு பதிவெண் போட்டிருக்காங்கன்னா இது யார் மூலமா போயிருக்குன்றது அவருக்கும் தெரியும். அந்த யார் அந்த முக்கியமான புள்ளி அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறி வைக்கிறார் அந்த இடத்துல. அது விஜயாக இருக்கலாம், விஜயனுடைய அடிப்படைகள் யாராவது இருக்கலாம், ஏன் ஆதவர்ஜனா கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஆதவர்ஜனா என்ன வேணா பண்ணலாம். இன்னொரு பெரிய ஒரு கரூர் துயரத்தை கூட நிகழ்த்துவதற்கு தயாராக இருக்கிற ஒரு நபர். அவர் எடுத்த எடுப்புலேயே அதாவது ஆராய்ச்சி பண்ணுறது அல்லது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்துறது, இதெல்லாம் தேவையே இல்லை. ஆதவர்ஜனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த சொன்னால் அடுத்த செகண்டே இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லிடுவார். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? திமுக தான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? MK ஸ்டாலின் தான். ஒரு பாட்டில் அடிச்சுட்டாங்க, யார் காரணம்? MK ஸ்டாலின் தான். அல்லது படத்தை லீக் பண்ணிட்டாங்க, அதுக்கு யார் காரணம்? அதுக்கு யார் காரணம்னா யாருமே கண்டுபிடிக்க முடியாத காம்பினேஷன், இது நினைச்சு பார்க்க முடியாத காம்பினேஷன். பாஜக, திமுக, அதிமுக 3 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த படத்தை லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இந்த ஆதவர்ஜனாவை கூட இதை பண்ணியிருக்கலாம். அப்போ இந்த கல்பிரிட்டை முதல்ல அரெஸ்ட் பண்ணி கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அந்த ட்வீட்ல அவர் போட்டிருக்காரு. அதாவது ரஜினி அவர்கள் இந்த படத்துக்காக குரல் கொடுத்தது தேவையற்றது, அவருக்கு 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 வேண்டாத வேலை தான் இது. ஏன்னா இவெல்லாம் எதுக்காகவே வாயை திறந்தே கிடையாது. ரஜினிக்கு எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கு, அப்பெல்லாம் இவங்க ஒரு நாயை வாய் திறந்து கிடையாது. அதே போல இவனுக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது ரஜினி குரல் கொடுத்துருக்காரு. அது மெர்சல் ஆகட்டும், அல்லது இந்த படம் ஒரு குப்பை படம் ஒன்று வந்துச்சு பாருங்க, இந்த லியோ டைம் ஆகட்டும், இன்னும் அந்த சர்க்கார்னு இன்னொரு குப்பை அந்த படம் ஆகட்டும், இதுல எல்லாத்துலேயும் இவனுக்கு பிரச்சனை வரும். உடனே திரையுலக அத்தனையும் குரல் கொடுப்பாங்க. இந்த கம்யூனிட்டி குறைஞ்சபட்ச ஒரு நன்றி கூட தெரிவிக்க மாட்டான் யாருக்குமே. இப்போதும் கூட பாருங்க, இந்த படத்துக்கான அந்த லீக் பிரச்சனையில ஒட்டுமொத்த திரையுலகமும் குரல் கொடுக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கலைஞானி கமலஹாசன், சிவகார்த்திகேயன், மற்ற இருக்கிற அத்தனை பேர் திரையுலக அமைப்புகள் அவ்வளோ பேரும் குரல் கொடுக்குறாங்க. ஆனால் இவன் கூலாக உட்காந்துட்டு ட்விட்டரில் எல்லாம் வீடு வீடாக போங்க, ஓட்டு சேகரிங்க, நான் வரமாட்டேன் எந்த காலத்திலும், நீங்கள் போய் கடுமையாக பாடுபடுங்க, பெரிய மாற்றத்துக்காக அயராது உழையுங்க, எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க, இந்த ரேஞ்சில் ட்விட் போட்டிருக்கான். இப்போ வரைக்கும் யாருக்குமே குறைந்தபட்சம் ஒரு நன்றி, தனக்கு ஆதரவாக நிற்கிறாங்க, இந்த படத்துக்காக குரல் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் லெட்டர் எதுவுமே அவன் செய்யலை. இதுதான் விஜயனுடைய மனநிலை, விஜயனுடைய மிக மோசமான ஒரு சைக்கோத்தனங்கிறது இதுதான். எல்லாருமே நம்மளை பற்றி பேசுகிறாங்களா,
பெருசாக பேச வச்சுட்டு பார்த்தியா, கமெண்ட் நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போனார்ல. எழுது ஜனநாயகனுக்கு சென்சார் போர்டு பிரச்சனையை பற்றி கேட்கும்போது நோ கமெண்ட்னு சொல்லிட்டு போயிட்டார் ரஜினி. ஆனால் அந்த ரஜினியை பேச வச்சுட்டேன் பார்த்தியா, அப்படிங்கிற ஒரு வக்கரமான ஒரு திருப்தி வந்து விஜய்க்கு நிச்சயமாக வந்து இருந்திருக்கும். இந்த 2 நாட்களாக ஒட்டுமொத்த திரையுலகம், அரசியல், பத்திரிகைக்காரங்க, மீடியா மொத்தமும் இதை பற்றி பேசுறது தான் விஜய் எதிர்பார்த்தது. அது நடந்ததுல அவனுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தி. இது எல்லாருமே இதை பற்றி பேசுறது தான் மிகப்பெரிய சாதனை. நாம நினைச்சது நடந்துருச்சு, கண்டிப்பா ஓட்டு மொத்தம் நமக்கு தான் வரும், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கு அந்த தற்குறி. அதனுடைய விளைவு பாருங்க. இன்னைக்கு பரப்புரை நடத்த இருந்த பல இடங்களுக்கு அவன் போவே இல்லை, எல்லாத்தையும் வந்து ரத்து பண்ணிட்டான். ஏன்னா அவன் எதிர்பார்த்தது என்ன, இந்த மாதிரி ஒன்றை கிளப்பி விட்டா அல்லது அவன் பேசினா அடுத்த 2 நாள் பேசுறாங்க இல்லையா அதை பத்தியே, அதுதான் விஜய்க்கு தேவைப்படுது. இப்போ இந்த படத்தை பத்தி ரொம்ப ஃபுல் ஸ்விங்கில் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போய் நம்ம வேற ஏதாவது பேசி டைவர்ட் பண்ணோம், எல்லாரும் இதே பேசுறேன். கஷ்டப்பட்டு ஊர் ஊரா போய் முதல்வர் மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இன்னும் மற்ற அமைச்சர்களும் வந்து வெயில், வேகாத வெயில் அவ்வளோ கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் கடும் விமர்சனம் இருக்குது அவர் மேலே, இருந்தாலும் அவர் பிரச்சாரம், சீமான் பிரச்சாரம், கனிமொழி பிரச்சாரம், இன்னும் எல்லோருமே வந்து அவர்களால் முடிந்த வரைக்கும். ஏன் இதை புதுசாக கட்சி ஆரம்பித்த சசிகலா இந்த வெயிலில் வந்து ஒவ்வொரு ஊராக போய் அது வந்து பிரச்சாரத்தில் தீவிரமாக இருக்குது. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் இவங்களை விட பல மடங்கு பேசு பொருளாக நான் மாறி இருக்கும் பாரு. அதுதான் விஜயனுடைய அந்த கேவல புத்திங்கிறது. அது நிறைவேறினதுனால எல்லாருமே இதை பற்றி பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் குப்பர் அடிச்சு படுத்துட்டான். மூக்க முட்டை குடிக்க வேண்டியது, குப்பர் அடிச்சு படுத்து தூங்க வேண்டியது, இவ்வளவுதான் வந்து அவன் செய்கிற அரசியல் பணி, மக்கள் சேவை. இந்த படம், இந்த ஜனநாயகனுடைய ஃபீட்பேக் என்னவா இருக்கு? படம் ரிலீஸ் ஆகலை, ஓடிடியில் வரல, இல்லை சேனலில் வரல, வேற எந்த வகையிலும் வந்து இந்த படம் பைரேட்டட் வெர்ஷன் கூட வரல. நேரடியாகவே ஒரிஜினல் 4K வெர்ஷனை ஆன்லைனில் வந்து லீக் பண்ணி விட்டாங்க. ஸோ அது வந்து சேர வேண்டிய இடத்துல போய் சரி, கிட்டத்தட்ட எப்படி ஒரு 50 லட்சம் பேரை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இந்த மாதிரி ஒரு படம், புது படம் இணையத்தில் வருது, அது ஃப்ரீயாக வருதுன்னா கண்டிப்பாக பார்க்க தான் செய்வாங்க, டவுன்லோட் போட தான் செய்வாங்க. அது இது வந்து இந்த டெலிகிராம்ன்ற சேனலில் அது தாறுமாறாக வந்து அவங்க ஆளுக்கு வந்து இறக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்து அதை டவுன்லோட் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க எவ்வளோ பெரிய ஃப்ராடுங்கன்றது பாருங்கள். இதை ரிலீஸ் பண்ணவன் யாருன்னு தானே உனக்கு தெரியணும், ரிலீஸ் பண்ணவர் தான் நீ கண்டுபிடிக்கணும், அவன் மேலே தான் நடவடிக்கை இருக்கணும். அவனை விட்டுட்டான். படம் பார்த்தவன் யார், படத்தை டவுன்லோட் பண்ணவன் யார், இந்த லிங்கை தன்னுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிப்பான்ல அவன், இவனுங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஏண்டா உன் பாவாடை அவுந்து விழுந்தது தப்பு இல்லை, அதை பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தது தான் தப்புன்னு ஒரு படத்தில் மனோரமா சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கு இந்த பரதேசிங்க பண்ணுறது. நீ பப்பரை பேன் வந்து லீக் பண்ணி எல்லாரும் பாருங்கடான்னு விட்டுட்ட, அப்படி வந்த படத்தை பார்த்தவன் குற்றவாளியா? உனக்கு பார்த்தவனெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுவியா, டவுன்லோட் போட்டவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவியா? இது மக்களை வந்து அவமானப்படுத்துகிற, அசிங்கப்படுத்துகிற செயல். நியாயமா சூடு சொன்ன உள்ள யாரா இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆனால் தேட்டருக்கு போகக்கூடாது. அப்போ படம் இணையத்தில் வந்துருச்சு, ஃப்ரீயா வந்துச்சு, அவனுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, அவனை எந்த சட்டமும் கட்டுப்படுத்தாது. கிடைச்சா அவன் பார்க்க தான் செய்வான். ஒரு போட்டோ வருது பார்க்க மாட்டானா? அந்த மாதிரி ஒரு ஒரு கிளிப்பிங் வந்தது முந்தின நாள்ல, பார்த்தா படமே வந்துருச்சு, டவுன்லோட் போட்டு பார்க்குறான். அதுக்காக அவனை கைது பண்ணுவேன்னு சொன்னா, இந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் போது வாங்க வாங்க வந்து பாருங்கன்னு விளம்பரம் கூவுறீங்கல்ல, அன்னைக்கு இவன் புறக்கணிச்சேன்னா என்னடா பண்ணுவீங்க? நீ செய்ய வேண்டியது என்ன? இதை லீக் பண்ணவன் யாரு, இது எங்கெங்கெல்லாம் அவைலபிளோ அதெல்லாம் பேன் பண்றேன்னு சொல்றேன், அது நியாயம் பண்ணு. இதை லீக் பண்ணவன் யாரு, அதை தேடி கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி தூக்கொள்ளவை, அதுவும் நியாயம். ஆனா பார்த்தவனெல்லாம் கைது பண்ணுவான் அல்லது டவுன்லோட் போட்டவனை கைது பண்ணுவான்னா அது வந்து மக்களுக்கு எதிரான ஒரு வன்ம மனநிலையை வந்து குறிக்கும். அதுவும் இல்லாம பண்ணதே நீங்கன்ற குற்றச்சாட்டு வலுவா இருக்கு. அதை முதல்ல கிளியர் பண்ணுங்க. இதை இந்த இணையத்தில் லீக் பண்ணதே விஜய் என்கோ தான் குறிப்பா. அதாவது ப்ரொடியூசர் மேல யாரும் சொல்ல, அல்லது எடிட்டர் மேல சொல்ல, சென்சார் போர்டு மேல சொல்ல. ஒரு சில முட்டாள்கள் சென்சார் போர்டை சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. சென்சார் போர்டு மேல எந்த தப்பும் கிடையாது, அவங்க அதை பண்ணவும் மாட்டாங்க, எந்த காலத்திலயும் அவங்க பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரே ஒருத்தர் தான் வந்து இதுக்கு வாய்ப்பு இருக்கு, விஜய் தான் இதை செஞ்சா அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது, நீங்க அந்த விஜய் தரப்ப முதல்ல
தானா முன் வந்தாவது வந்து வழக்கு பதிவு பண்ணி அவனை விசாரிக்கணும். இப்போ கேஸ் கொடுத்துருக்காங்க சைபர் கிரைமில், அவங்க வழக்கை பதிவு பண்ணிக்கிட்டாங்க, விசாரிப்பாங்க. விசாரித்து வந்து அவர்கள் எடுக்கிற அந்த நடவடிக்கையில் விஜய் மாற்றானா அல்லது விஜய் கூட இருக்கிற யாராவது மாற்றாங்களாங்கிறதெல்லாம் பின்னாடி தெரியும். ஆனால் அதை விட்டுட்டு வந்து நீங்கள் இந்த பார்வையாளர்களை வந்து மிரட்டுறது, அதே போல் அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் வெளியிட்டிருக்கிற ஒரு அரை வேக்காட்டு அறிக்கை, அதுவும் கூட வந்து பார்வையாளர்களை மிரட்டுகிற தற்குறித்தனமான ஒரு செயல். அது நிச்சயமாக வந்து அவங்களுக்கு கை கொடுக்குது, கை கொடுக்கல, அதெல்லாம் வேற, பேக் ஃபயர் அதெல்லாம் வேற. ஆனால் அது தவறு. நீ பார்வையாளர்களை மக்களை மிரட்டுகிற வேலையை மட்டும் நீ செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்மளோட பார்வை. மற்றபடி இந்த படத்தை பார்த்துட்டாங்க, மேக்சிமம் பார்த்துட்டு பலவிதமான கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. அது குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட மதத்தை, அதாவது இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிற போக்கு படம் முழுக்க இருக்கிறதா சொல்றாங்க. படத்துல பல காட்சிகள்ல இஸ்லாமியர்கள் குண்டு வைப்பது போலவும், அதே போல துப்பாக்கி எடுத்து அடுத்த மதத்துக்காரர்கள் மீது அவங்க வந்து தாக்குதல் நடத்துற மாதிரி, வன்முறையை ஏற்படுத்துற மாதிரி வந்து பல காட்சிகள் வச்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க. இது அதனால தான் வந்து சென்சார் போர்டு வந்து மிக பொறுப்பாக நடந்திருக்காங்க. நான் கூட முதல்ல வந்து இது என்ன, ஏன் இந்த படத்தை விட மாட்டேன்னு இவ்வளோ இந்த தீவிரமா இருக்காங்க சென்சார் போர்டு அப்படின்னு நான் நினைச்சேன். பட் எடுக்கிற குற்றச்சாட்டுகளை பார்த்தீங்கன்னா இந்த படம் மத கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்கு. பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் இந்தியாவுக்கு ஊடுருவி இந்தியாவில் கலவரங்களை தூண்டுறாங்க, அந்த மாதிரியான காட்சிகள் நிறைய இடம்பெறுது. ஒரு அரசியலுக்காக பதவி வெறி பிடிச்சு போய் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக வந்து இந்த மக்களை கொல்றது, மக்களுக்கு மத்தியில் வந்து கலவரத்தை தூண்டுறது, இந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் படம் முழுக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த படம் குறித்த பொதுவான குற்றச்சாட்டாக இருக்கு, படம் பார்த்தவர்கள் சொல்கிற கருத்துக்களாக இருக்கு. அதனால்தான் சென்சார் போர்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண அனுமதிக்காம இவ்வளோ நாள் வரைக்கும் வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நியாயமான பார்வையா பார்க்கப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் இந்த படம் பொழுதுபோக்காக பார்க்கறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. இல்லை சீரியஸாக உட்காந்து இந்த படத்தினால ஏதாவது தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலான்னா அதுக்கும் இது ஒன்றும் இல்லை. ஒரு பொறுப்பான ஒரு டைரக்டர்னு பேர் எடுத்த அந்த எச் வினோத் இந்த படத்தை வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதே போல இது சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்ற ஒரு படமா கொடுத்திருப்பாரு அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. ஆனால் அதில் முழுமையா தோத்துருக்காரு அந்த எச் வினோத் அப்படின்னு சொல்றாங்க. காரணம், படம் உட்கார்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு மிக கேவலமாக படு மொக்கையான ஒரு படமா இது இருக்கு அப்படிங்கிறதா வந்து இந்த படத்தை இணையத்தில் பார்த்த பலரது கருத்தா இருக்கு. நல்ல வேளை இந்த படத்தை பராசக்தியோட விட்டிருந்தா வந்து தெரிச்சு ஓடி இருக்கும். அவ்வளவு கேவலமான காட்சிகள் இந்த படத்தில் இருக்கு. மிகப்பெரிய நான் முதல்ல இருந்தே சொல்றேன், இந்த படம் எப்போ ரிலீஸுக்கு தயார்னு சொன்னாங்களோ அந்த நாளில் இருந்து சொல்றேன், இந்த படம் பெரிய ட்ரோல் மெட்டீரியலா இருக்கும். இந்த படத்தை கண் கொண்டு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இதை சொதப்பி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு வருகிற கருத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது அது எல்லாமே உண்மை அப்படின்னு தெரியுது. அதே போல விஜய் நடித்த படத்திலே வந்து சுறாதான் மொக்க, குருவிதான் மொக்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த படங்கள்லாம் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூற மொக்கையா இருக்கு இந்த படம் அப்படிங்கிறது படத்தை பார்த்த பலரது கருத்தா இருக்கு. இன்னொன்று, ஆரம்பத்திலிருந்தே இதுல ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கு, இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுல அவங்களுக்கு பெரிய விருப்பமெல்லாம் இல்லை. அப்படி எலெக்ஷன் நேரத்தில் பண்ணாதான் வந்து இந்த பரபரப்பு இருக்கும். நார்மல் டைம்ல அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பரபரப்போ இந்த அனுதாபம் இருக்காது, காரி துப்பிட்டு இருப்பாங்க எல்லாரும். இப்போ ஒரு தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சதி கோட்பாட்டோட லீக் பண்ணிட்டா அதில் இவங்களுடைய இந்த படத்தினுடைய தரம் வந்து அதை பற்றி பேச மாட்டாங்க, அதிகமாக அதை பற்றி பேச மாட்டாங்க. என்னடா அப்படி ஆயிடுச்சு, அப்படிதானே பேசுவாங்க. அதுக்காகவே வந்து கிரிமினல் தனமா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்திலேருந்தே. பராசக்தியோட இதை மோத விட முடியாது. ஏன்னா பராசக்தி, இந்த படத்தையும் பராசக்தியும் கம்பேர் பண்ணா பராசக்திங்கிறது எங்கேயோ ஃபார் இதில் இருக்கு, ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கு அந்த படம், அவ்வளோ உயரத்தில் இருக்கு பராசக்தி. இந்த படம் வந்து படு மட்டமாக இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தவங்களுடைய கருத்து. ஸோ அதனால வந்து இவங்க அப்பே வந்து பிளான் பண்ணிட்டாங்க அப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல வந்து அதுக்கடுத்து இவங்க கோர்ட்டு அப்பீலு இப்படியெல்லாம் போய் இருந்தது எல்லாமே வந்து காலம் கடத்துவதற்கு தான் அப்படிங்கிறதும் அப்பவே சொன்னாங்க. அதுவும் இப்போ வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் உண்மை அப்படின்னு தெரியுது. இப்போ தேர்தலுக்கு பிறகு அதை ரிலீஸ் பண்ண முடியாது, நீ வந்தா என்ன வராட்டி என்னன்ற கதை தான் தேர்தலுக்கு பிறகு அந்த படத்தை ரிலீஸ் பண்றது. ஸோ இப்போ ரிலீஸ் பண்ண எலெக்ஷன் கமிஷன்
அனுமதிக்க மாட்டேங்குது. அதே போல சென்சார் போர்டும் வந்து அனுமதிக்கல. அவங்க என்ன சர்டிபிகேட் தரல, சான்று தர்றதே வந்து தேர்தலுக்கு பிறகுதான் அப்படின்னு சொல்லிட்டதுனால எல்லா வகையிலையும் யோசிச்சு பார்த்து ரொம்ப கிரிமினலா திட்டமிட்டு இந்த படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரிலீஸ் பண்ணதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த விஜய்க்கும் அதே போல அந்த குழுவுக்கும் வந்து மிக பாதகமான ஒரு விளைவை தான் ஏற்படுத்தியிருக்கு. விஜய்க்கு தேர்தலில் இது பாதகமான விளைவை தான் ஏற்படுத்தும். ஒரு காலத்தில் வந்து இது கை கொடுக்காது, ஆனால் பேசு பொருளாக இருக்கும். அதில் ஒன்றும் எதை பற்றினாலும் பேசிட்டு தானே இப்போ கண்டென்ட் வேணும்ல, அப்படித்தான் வந்து இப்போ அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு.